அடுத்த கேள்வி ஆஷிக் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்னா என்னன்னு? இப்போ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து ஒரு கண்டெய்னரைஸ்ட் என்வைரன்மென்ட்ல வந்து கண்டெய்னர் 1, கண்டெய்னர் 2, கண்டெய்னர் 3, கண்டெய்னர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல கோடி கண்டெய்னர்ஸ் இருக்கும். 1000 கண்டெய்னர் மேல இருக்கும். ஓகேங்களா? இப்ப பட் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் எங்க ஓடுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட சில செட் ஆஃப் நோட்ஸ்ல ஓடும். ஸோ இப்போ ஒரு கிளஸ்டரே நீங்க எடுத்தா கூட, அந்த கிளஸ்டர்னா என்ன? ஒரு கிளஸ்டர்ன்றது ஒரு செட் ஆஃப் நோட்ஸ். அந்த நோட்ஸ்க்குள்ள ஓடுறது தான் கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் வந்து எந்த அளவுக்கு பிரெயின்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து எந்த அளவுக்கு மூளை இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நோடுல அந்த கண்டெய்னர்ஸ ரன் பண்ணணும். மேபி நான் வந்து டெயின்ஸ், டாலரேஷன்ஸ் போட்டிருப்பேன். இல்ல அஃபினிட்டி போட்டிருப்பேன். இல்ல அந்த நோட்ல வந்து அவ்வளவு மெமரி இருக்காது. மேபி வேற நோட்ல அதிகமா மெமரி இருக்கும். அது எல்லாமே அந்த பிரெயின்ஸ். அதுதான் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூலுக்கு ஒரு அழகு. அது வந்து டாக்கர் ஸ்வார்மா இருக்கட்டும், குபர்னெட்டிஸா இருக்கட்டும். குபர்னெட்டிஸ்ல ஷெட்யூலர்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அந்த கண்ட்ரோல் பிளேன்ல. அந்த ஷெட்யூலர் காம்போனன்ட் தான் அத ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இன்ஃபாக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் டு குபர்னெட்டிஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வந்துரும். ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஹவ் டு யூ ஆர்கெஸ்ட்ரேட் கண்டெய்னர்ஸ்? எந்தெந்த கண்டெய்னர்ஸ் எந்தெந்த நோட்ஸ்ல போகுது? அந்த கண்டெய்னர்ஸ் எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது? எப்படி ஸ்கேல் டவுன் பண்ணுறது? எப்படி ஹாரிசான்டலி ஸ்கேலபிள் பண்ணுறது? இல்ல வெர்டிகல் ஸ்கேலிங் பண்ணுறது? அதே மாதிரி சப்போஸ் நீங்க ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, லைக் இந்த நோடுல தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட கிளஸ்டர்ல நார்மல் ஒர்க் லோட்ஸ் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில நோட்ஸ் வச்சிருப்பேன். ஜிபியு ஒர்க் லோட்ஸ் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில நோட்ஸ் வச்சிருப்பேன். விண்டோஸ் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில நோட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அது எந்தெந்த நோட்ஸ்ல எந்தெந்த ஒர்க் லோட்ஸ் போகணும் அப்படின்றது அந்த லாஜிக், அந்த பிரெயின்ஸ் அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது தான் ஒரு அழகான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஓகேங்களா? அது வந்து இசிஎஸ்ஸா கூட இருக்கலாம். இல்ல குபர்னெட்டிஸா இருக்கலாம், ஓப்பன் ஷிஃப்ட்டா இருக்கலாம். இன்ஃபாக்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் குபர்னெட்டிஸ் அண்ட் ஓப்பன் ஷிஃப்ட் நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். குபர்னெட்டிஸ்ன்றது ப்ராஜெக்ட், ஓப்பன் ஷிஃப்ட்ன்றது ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து ஓப்பன் ஷிஃப்ட்ட படிக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட தான் நீங்க படிக்கிறீங்க. ஏன்னா அண்டர்லைன்ல அவன் கேஎச் தான். அட் எண்ட் ஆஃப் தி டே அவனும் கேஎச் தான் அண்டர்லைன்ல. பட் ஆனா கேஎச்க்கு மேல ஒரு படி ஒரு ப்ராடக்ட் அழகா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா?